Hello students, welcome to 1+1 channel. In the problem பார்த்தீங்கன்னா Pari bought a motorcycle for rupees 55,000 and he gained rupees 5,500 on selling the same. What is the selling price of the motorcycle அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கொஷின்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாரி பாட் வாங்கியிருக்காங்க மோட்டர் சைக்கிளுக்கு 55,000. ஸோ அந்த வாங்கியிருக்காங்கன்றதுலேயே அது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட் அதை எழுதிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சிபி ஈக்குவல் டு ருபீஸ் 55,000ன்னு கொடுத்துருக்காங்க. ஹி கெயின்டு, அப்போ கெயின்டுனா என்ன அர்த்தம்? கெயின் கொடுத்துருக்காங்க. கெயின்னா ப்ராஃபிட்னு அர்த்தம். கெயின் ப்ராஃபிட் எல்லாம் ஒன்று தான். rupees 5,500 on selling the same. What is the selling price of the motorcycle? First இதை வந்து நம்ம எழுதிக்கணும் என்னென்னலாம் கொஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ 55,000க்கு வாங்கி 5,500 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் வந்துடும்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஃபார்முலா என்னென்னா எஸ்பி ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் கெயின். இப்போ எல்லா ஃபார்முலாவும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் லாஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறதுனால ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் என்னது? 5,500. அந்த இடத்துல இதை போடணும். ஈக்குவல் டு இருக்கா? ஈக்குவல் டு எஸ்பி நமக்கு தெரியாது. மைனஸ் சிபி என்னது? 55,000. இப்போ எஸ்பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மீதி இருக்கிறத அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ இந்த மைனஸில் இருக்கிற 55,000 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 55,000 ஆயிரும். கண்டுபிடிக்க வேண்டியது எப்பவுமே ப்ளஸில் தான் இருக்கணும். ப்ளஸில் தான் இருக்குன்றதுனால அது அந்த பக்கமே விட்டுருங்க. கண்டுபிடிக்க வேண்டியது மைனஸில் இருந்தால் மட்டும்தான் அனதர் சைட் கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஏற்கனவே 5,500 இருக்குது. ப்ளஸ் அது கூட 55,000 ஆட் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? எஸ்பி கிடச்சிரும். ஸோ ஆன்சர் என்னது? எஸ்பி ஈக்குவல் டு ருபீஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60,500. So selling price of the motorcycle is என்னது? Selling price of the motorcycle is rupees 60,500. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். கொஷனை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக அமையும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.